கதையோட ஸ்டார்டிங்லேயே ஒரு கொடூரமான சம்பவத்தை தான் காட்டுறாங்க. ஒரு மனிதன், அது ஒரே ஒரு மனிதன். முழுவதாலும் அஞ்சப்படும் ஷின்மு, ஒரு கொலைக்கார கூட்டம் அந்த ஒரு மனிதனால் அழிக்கப்பட்டது. ஜோ ஜின் ஹோங், ரோஜா கன்னத்து வாழ்பேய். அப்போது அவனுக்கு 15 வயதுதான் என்பதால் அந்த புனைப்பெயர் வழங்கப்பட்டது. ஏன் இதை செய்தான்? யார் அறிவார்? ஒருவேளை ஷின்மு மீது அவனுக்கு வெறுப்பு இருந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை அவன் ஒருவனுக்காக வேலை செய்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதன் பிறகு அவன் என்ன செய்தான் என்பது பற்றி அதிகம் தெரியவில்லை. அவன் எங்கே இருக்கிறான், அல்லது அவன் இன்னும் உயிருடன் இருக்கிறானா என்பதும் தெரியவில்லை. பிறகு கடந்த ஆண்டு அது நடந்தது. முரிமின் 10 சிறந்த கோசுக்களில் ஒருவரான உண்மையான தேசியோங் சாவந்த் இம் தேச்சாங் கொலை செய்யப்பட்டார். அது அவனது முக்கியமான இடங்களில் ஒன்றில் ஒற்றை வெட்டு. தான் கொல்லப்படுவதை அவன் உணர்ந்திருக்கக்கூட மாட்டான் என்று கூறப்படுகிறது. முரிம் முழுவதும் குழப்பத்தில் ஆழ்ந்தது. அவன் தனது காவலை குறைத்திருக்கலாம், ஆனால் உண்மையான தேசியோங் சாவந்தை ஒரே அடியில் கொல்லக்கூடிய ஒரு கோசு முரிமில் இருந்தது என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் குற்றவாளி கண்டுபிடிக்கப்படவில்லை. கொலைக்கு பின்னால் இருந்தவர்கள் மர்மமாகவே உள்ளனர். நான் சொன்னது போல, நான் வெறும் யூகிக்கிறேன். உண்மையான தேசியோங் சாவந்தின் மரண செய்தி ஒரு முக்கிய நபர் என்பதால் விரைவாக பரவியது. ஆனால் அதே வழியில் படுகொலை செய்யப்பட்ட மற்றவர்களும் இருந்திருக்க வேண்டும். இதற்கு எல்லாம் காரணமானவன் ஜோ ஜின் ஹோங். தவறாக எண்ணாதீர்கள், அது அவன்தான். எல்லோரும் உங்கள் நிலைகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். காட்டு பக்கமா நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளோட ஸ்வாட்ல இருக்கிற உரைய சும்மா கழட்டதான் செய்வா. அதுக்கு தரையில ஒழிஞ்சிட்டு இருக்கிற ஆட்கள் மேல கிழிச்சுக்கிட்டு போகுது. அவ்வளவுதான், அவங்க 2 பேரும் மர்கையா. இப்ப அவளை சுத்தி ஒரு சில ஆட்கள் சல்லு சில்லுன்னு சுத்து போட்டுருவாங்க. மூஞ்சில தழும்பு இருக்கிற ஒருத்தன் கத்திய காட்டி கேள்வி கேட்க ஆரம்பிப்பான். நீங்கள் தவறான ஆளை தேடவில்லையா? சான்ஸே இல்ல. நாங்கள் சின்மு கொலைகாரர்கள். நீங்கள் எங்கள் தளத்தை தாக்கியபோது நாங்கள் ஒரு மனுஷிக்கு சென்றிருந்தோம். கடந்த 3 ஆண்டுகளாக உங்கள் தடயத்தில் தீவிரமாக இருந்தோம். நாங்கள் தவறாக இருக்க வாய்ப்பே இல்லை. உங்கள் நேரத்தை வீணடித்து விட்டீர்கள். என் குடும்பத்தின் எதிரியான ஷின்முவின் எச்சங்கள் இன்னும் உயிருடன் இருக்கின்றன என்று எனக்கு தெரிந்திருந்தால் நானே உங்களை தேடி வந்திருப்பேன். காவல், கவனமாக இருங்கள். அந்த திருடன் நமக்கு தெரியாத எரியாயுதங்களை பயன்படுத்துகிறான். அவனை பிடியுங்கள். ஓசி. எரியாயுதங்களா? மறுபடியும் அந்த ஸ்வாடு மேல இருக்கிற ஒரே கசக்குன்னு வெளியே எழுப்பா. அந்த அட்டாக்ல 2 பேரோட வயதே துண்டா கிழிஞ்சு தொங்குது கீழே. அந்த காட்டுல இருக்கிற மரங்களை துண்டு துண்டா வெட்டப்பட்டு கீழே விழுந்து கிடக்குது. அவனுக்கெல்லாம் பாருங்க, கால் தனியா, கை தனியா, உடம்பு தனியா பிரிச்சு வச்சிருக்காவ. இல்லை இல்லை, எரி ஆயுதங்கள். ஆனால் அவ்வளவு வேகம் கண் கூட பார்க்க முடியாது. அவ்வளோதான், கடைசியா நின்னுட்டு இருந்தவனும் தபக்குன்னு கீழே விழுந்துருவான். அவர்களை கொல்வதற்கு முன் வேறு யாராவது மீதி இருக்கிறார்களா என்று கேட்டிருக்க வேண்டுமா? அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு கிழவாடி உட்கார்ந்த மரத்தை வெட்டிக்கிட்டு சமைக்கிறதுக்கு விறகு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். யாரோ கதவை திறந்து உள்ள வராங்கன்னு பாக்குறான். திடீர்னு ஆளு சட்டுப்புட்டுன்னு மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கிறான். உங்கள் உணவை தயாரிக்கப் போகிறேன். மீண்டும் உங்கள் மீது இரத்த வாசனையை உணர்கிறேன். எவ்வளவு காலம் நீங்கள் கொல்லப் போகிறீர்கள்? ஒவ்வொரு முறையும் ஒரே கேள்விதான். உங்களுக்கு சலிக்கவில்லையா கிழவரே? தயவு செய்து இதை நிறுத்துங்கள். உங்கள் மறைந்த பெற்றோர்களும் இதைத்தான் விரும்பியிருப்பார்கள். தயவு செய்து உங்கள் சொந்த வாழ்க்கையை வாழுங்கள் இளவரசரே. அதுதான் உங்கள் பெற்றோர்களை மதிக்கிறதற்கான சிறந்த வழி. மற்றும் இதன்கிடையில் தயவு செய்து அவர்களை சந்திப்பதை நிறுத்துங்கள். உங்களுக்கு உதவுகிறேன் என்று நடித்து அவர்கள் எல்லையை தாண்டுகிறார்கள். அவர்கள் இல்லாமல் என்னால் இந்த வேலையை ஆரம்பிக்கவே முடியாது. மற்றும் வேறு யாராவது நீங்கள் சொன்னதை சொல்லியிருந்தால் அவர்களின் தலை இப்போது தரையில் உருண்டிருக்கும். ஒருவேளை அது பெஸ்டா இருந்திருக்கலாம். உங்கள் பெற்றோர்களுக்கு பதிலாக இந்த முட்டாள் கிழவனால் வளர்க்கப்பட்டதால் நீங்கள் ஒரு கொடூரமான பேயாக மாறிவிட்டீர்கள். குறைந்தபட்சம் நான் உங்கள் வாளால் இறந்தால் மறுமையில் எஜமானரையும் எஜமானியையும் சந்திக்கும் போது எனக்கு கொஞ்சம் அனுதாபம் கிடைக்கும். இன்று இரவு உணவு என்ன? வறுத்த புழுக்களும் வறுத்த வெங்காயமும். வேண்டாம். சரி, அப்படியானால் நான் உங்களுக்கு பிடித்தமான புகை முயலை தயாரிக்கேன். கீட்ஸ்,
ஓ, நீங்கள் வீட்டில் இருக்கிறீர்களா இளவரசரே? அந்த கிழட்டு பாயா, அவனைப் பற்றி மறந்து விடுங்கள். கடைசியாக உங்கள் மறைந்த தந்தை ஜோசியாங் ஒன் படுகொலைக்கு பின்னால் இருந்த முக்கிய குற்றவாளியின் அடையாளத்தை நாங்கள் கண்டுபிடித்துள்ளோம். ஜாங் சியாங், தண்டர்லார்ட். அவன் ஷின்மூவின் உயர் அதிகாரிகளில் ஒருவனாக இருந்தாலும் அவன் தனது பாஸ்டை மறைத்து கிரேட் மாஸ்டர் மியோங் ஜியாங் என்ற மரியாதைக்குரிய துறவியின் பங்கை ஏற்றுக்கொண்டான். அவன் எங்கே இருக்கிறான்? இந்த கிழட்டியலி எங்கே இருக்கிறது? யாரோ என்னை இப்போது அழைத்தார்களா? ஆமா, நான் தான். பெரியவரே. ஓ, இதோ நீங்கள். இன்று எனது கடைசி விரத நாள் போலிருக்கிறது. துரதிர்ஷ்டவசமாக இந்த முறை நீங்கள் விரைவாக முடித்து விட்டீர்கள். கடை ஸ்டார்டிங்ல காட்டுப்பகுதியில ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப அந்த கிழவன் நடந்து வர்றத எல்லாரும் பாக்குறாங்க ஆச்சரியமா. உடனே எல்லாரும் அந்த கிழவனுக்கு மரியாதை செலுத்திட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிப்பாங்க. தூரத்துல பார்த்தா நம்ம ஆளு ஓடிக்கிட்டு வருவான். எல்டர், உங்களை இங்கே பார்ப்பது ஒரு ஆச்சரியம். ஓ, அது தலைமை கேங் இல்லையா? எங்கே போகிறீர்கள்? போகவில்லை, போக்குவான் கோயிலிலிருந்து திரும்பி வருகிறேன். போக்குவான் கோயிலா? வாவ், அது ரொம்ப தூரம். நான் கிளம்புகிறேன் எல்டர். ஆம், மீண்டும் சந்திப்போம். ஒரு சிப் குடித்த பிறகு அதை திருப்பி தருகிறேன். அதனால் போ. சிறுவர்களே, நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும். இல்லவே இல்லை, நான் முதலில் குடிக்க வேண்டும். நான் சொன்னேன் போ. ஓ மனிதனே, ஜாங் சியாங் தண்டர்லார்ட் சோ சியாங் மோனின் மகன் சோ ஜின்ஹாங்கின் கைகளில் உங்கள் தெய்வீக தண்டனையை எதிர்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கழுத்துக்கிட்ட அவங்க கையில இருக்கிற ஸ்வாடை வச்சு ஒரு அட்டாக் பண்ணும்போது நம்ம ஹீரோ தான் ஜஸ்ட் மிஸ்ல அவனோட கையை பிடிச்சி அந்த அட்டாக்கை தடுத்துருவான். அதுக்கு அவன் ஆச்சரியமா பார்ப்பான். இப்ப நம்ம ஹீரோ அவனை பார்த்து கேட்பான், நீ ஒரு கொலையாளியா? அப்படி கேட்டதுக்கு அவனுக்கு சரியான வெறி வந்து அந்த இடத்த விட்டே தப்பிச்சுடுவான். இந்த குழந்தைங்க வேற அடிச்சுக்கிட்டு அந்த தண்ணியை கீழே ஊத்திருங்க. ஐயோ, என் தண்ணீர்! நீ இங்கதான் இருக்கியா? அவன் நம்ம ஹீரோவையும் மொட்டத்திலையும் முறைச்சு பார்த்துக்கிட்டு உஷ்ன்னு இந்த இடத்த விட்டு மறைஞ்சிடுறா. நான் விஷயங்களை கேட்கிறேனா? சோ சியாங் வோன், அந்த பெயரை நான் இங்கே கேள்விப்பட்டிருக்கிறேன். நீங்கள் இப்போதுதான் சாக போனீர்கள் எல்டர். நீங்கள் இன்னும் கிளம்பவில்லையா? ஒரு கொலையாளி உங்களை தேடி வருகிறான் போலிருக்கிறது. ஏன் என்று ஏதேனும் யோசனை உள்ளதா? கொலையாளியா? நானா? ஏன்? ஐயோ, எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களை தேடி வரும் இந்த கொலையாளி, அவர் நம்ப முடியாத திறமையானவர். நான் ஒருவருக்கு வேலை கண்டுபிடிக்க உதவி செய்தேன். என் இந்த பழைய தலை இன்னும் முற்றிலும் பயனற்றது இல்லை என்று நினைக்கிறேன். உண்மையா? என்னை பற்றி கவலைப்படாதே. நீ இப்போது கிளம்ப வேண்டும். மோமோக்கள் குளிர்ச்சியாகிவிடும். ஆம், நான் சொன்னதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது எல்டர். ஐயோ, திருப்பிக் கொடு. நான் மன்னிக்கவும் என்றேன். அன்பாக விளையாடவும் பகிர்ந்து கொள்ளவும் நான் உங்களிடம் சொன்னேன் சிறுவர்களே. நாங்கள் வீட்டிற்கு வந்ததும் ஒரு பல்லியை பிடித்து தருகிறேன். அதனால் ஐயோ, அது தண்ணீர். ஆவிகள் அதை நமக்கு கொடுத்திருக்க வேண்டும். என்னுடையது. அவன் தோல்வியடைந்து விட்டான். என்ன? ஏதோ ஒரு வினோதமானவன் குறுக்கிட்டு எல்லாவற்றையும் குழப்பிவிட்டான். ஒரு கோளாறு. இவ்வளவு சிறிய தடையை கூட அவனால் சமாளிக்க முடியவில்லையா? நமது அடுத்த நகர்வை விரைவாக தீர்மானிக்க வேண்டும். நாம் விதிகளை பின்பற்றுவோம். நாம் தங்குமிடங்களை அவிழ்த்து அவனுடன் எல்லா உறவுகளையும் துண்டிப்போம். நமது அமைப்பின் சிறந்த ரகசிய ஆயுதத்தை ஒரு சிறிய தவறுக்காக தூக்கி எறிவதா? இதுவரை அமைப்பின் பிழைப்புக்கு அதுதான் முக்கியம். ஒரு சிறிய விரிசலை கவனிக்காமல் விட்டுவிட்டால் முழு கோட்டையும் இடிந்து விழலாம். அவனை இழப்பது வெட்கக்கேடானது. ஆனால் விதிகள்தான். அதை உடனே செயல்படுத்துங்கள். எவ்வளவு காலம் நீங்கள் தொடர்ந்து கொலை செய்ய திட்டமிட்டுள்ளீர்கள்? தயவு செய்து இதை நிறுத்துங்கள். தயவு செய்து உங்கள் சொந்த வாழ்க்கையை வாழுங்கள். இளம்குரில் சைலன்ஸ். இப்படி கற்பனை பண்ணி எல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருப்பான். உங்கள் இடைவிடாத புகாரின் வாளை எடுக்கும்போது என்னை தயங்க வைத்தது கிழவரே. நம்ம ஹீரோ அவனை தடுத்ததுனால அவனால கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியல. நம்ம ஹீரோ மேல ஃபுல் காண்டுல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் தயங்கினீர்களா? உண்மையா? வாயமூடு, நாசமா போனவரே. அப்படி என்னை பார்க்க எப்படி துணிந்தாய்? நான் உன்னை துண்டு துண்டாக வெட்டுவேன். நீங்கள் ஜாங் சியாங்கை பாதுகாக்க முயற்சித்ததால் நீங்கள் அவனுடன் கூட்டு சேர்ந்திருக்க வேண்டும். ஜாங் சியாங்கை முடித்த பிறகு உன்னையும் கண்டுபிடித்துக் கொள்ளுவேன். அது என்ன? நான் எதையோ முக்கியமானதை மறந்துவிட்டேன் என்று எனக்கு தோன்றுகிறது. நான் என்னுடைய இரவு உணவை சாப்பிடவில்லை. எனக்கு பசிக்கிறது. அப்படியே அடுத்த சீன்ல நம்ம கிளவாடி ஒரு டெம்பிள்குள்ள புத்தர் சிலைக்கு கீழே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி வில்லன் வந்துருவான். அதோட இந்த சாப்டர் எண்டு கார்ட் போடுறாங்க. பூஜையை முடிச்சுட்டு ஃபைனல் டச்சா ஒரு மணியை அடிச்சுட்டு பவுல கீழே வைப்பாரு. பின்னாடி நம்மால் நிப்ப அதை சென்ஸ் பண்றாங்க. சோ செவ்வாங்வனா? அவர்தானா? யுனான் கோட்டைக்கு அருகே சோஷியோதாங் என்ற வாள்வீரர்களின் ஒரு குலம் இருந்ததாகவும் அவர்கள் தலைமுறையாக புகழையோ கௌரவத்தையோ தேடாமல் வாளின் இறுதி புரிதலை தேடினர் என்றும் கூறப்படுகிறது. என் நினைவை மீட்டெடுக்க நான் நீண்ட நேரம் முயற்சி செய்தேன். ஆனால் சோ செவ்வாங்வன் என்ற பெயருடன் எனக்கு தெரிந்த ஒரே தொடர்பு அதுதான். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள் அறிந்தவர் அவர்தானா? நீங்கள நான் நினைக்கல. அது அவர் இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னை தேடி மீண்டும் வருவீர்கள் என்று எதிர்பார்த்தீர்களா இல்லையா? ஆம், அவர் என் தந்தை.
ஆனால் அவர் ஒரு பாசமுள்ள கணவர் என்றும் பிளேக் நோயால் தனது மனைவியை இழந்தபோது அவர் தனது துயரத்திலிருந்து மீள முடியாமல் அதே ஆண்டு குடித்துவிட்டு விரைவில் இருந்து தனது மனைவியுடன் சேர்ந்து கொண்டார் என்றும் கேள்விப்பட்டேன். என்ன? அதன் பிறகு சோஷியோதாங் ஒரு குறிப்பிட்ட கொலையாளி குழுவால் தாக்கி அழிக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. ஆனால் இது ஒரு வதந்திதான், உண்மை எனக்கு தெரியாது. உங்களுக்கு இது நேரடியாக தொடர்புடையது என்பதால் இதை பற்றி எனக்கு தெரிந்ததை விட அதிகம் தெரியும் என்று நினைக்கிறேன். அது ஒரு சூழ்ச்சி. எஜமானரும் எஜமானியும் இருவரும் விஷம் வைத்துக் கொல்லப்பட்டனர். இல்லையெனில் ஷின்மு கூட எங்கள் சோஷியோதாங் மீது தாக்குதல் நடத்த துணிந்திருக்க மாட்டார்கள். எஜமானர் எங்கள் தப்பிப்பை பாதுகாக்க இறுதி வரை போராடினார். ஆனால் விஷம் ஏற்கனவே அவரது உடல் முழுவதும் பரவிவிட்டது. விரைவில் அவர் ஹேய், எவ்வளவே மாற்றம்! நீங்கள் என்னை நிறுத்த விரும்பியிருந்தால் நீங்கள் பதுங்கியிருந்தோ என்று பொறிகளை அமைத்திருக்க வேண்டும். வெறும் வார்த்தைகள் என்னை அசைக்கும் என்று நீங்கள் உண்மையிலே நினைத்தீர்களா? ஷ்! அப்படியானால் அது அதே நபர் இல்லை என்று நினைக்கிறேன். உங்கள் வெற்றி பேச்சு ஒரு உண்மையை உள்ளடக்கியிருந்தது. அழுத்தவும். சோஷியோதாங்கை தாக்கிய கொலையாளி குழு ஷின்முதான் உங்களால் வழிநடத்தப்பட்டது. ஆம், அது வேறு யாரோ ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். இந்த முதியவர் ஒரு குழந்தையாக கைவிடப்பட்டு மஞ்சள் டிராகன் கோயிலின் துறவிகளால் வளர்க்கப்பட்டான். எனக்கு நினைவிருக்கிற வரைக்கும் நான் ஒரு துறவியின் வாழ்க்கையை தவிர வேறு எந்த வாழ்க்கையும் வாழ்ந்ததில்லை. இப்போது நீங்கள் என்னை ஒரு கொலையாளியாக வாழ்வாதாரத்திற்காக கொலை செய்பவராக குற்றம் சாட்டுகிறீர்கள். நான் பல கொலைகளை கண்ட கண்களை பார்க்கிறேன். இந்த புனையப்பட்ட பொய்களின் அடிப்படையில் இன்று வரை எத்தனை அப்பாவி உயிர்களை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். நான் உங்களை ஒரு மென்மையான கண்டனத்துடன் அனுப்பி வைக்கப் போகிறேன். ஆனால் இந்த விஷயத்தில் அது போதாது என்பதை நான் காண்கிறேன். 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முறைத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவன் கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வருவோம். சில வார்த்தைகளால் நீங்கள் சோ ஜின்ஹாங்கை அசைத்து விட்டீர்கள். உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு விஷம் தோய்ந்த நாக்கு இருக்கிறது ஓல்ட் டெவில். உங்கள் மீதி உபதேசத்தை நரகத்தில் உங்களுக்காக காத்திருக்கும் உங்கள் தோழர்களுக்காக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே அவன் கண்டகண்டமா வெட்டப்படுறான். என்னடான்னு பார்த்தா ஒரு சேடோ அனுப்பி வச்சுட்டு அவன் கூரமால் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அது ஓல்ட் டெவில். அவர் என்ன தந்திரம் செய்தார்? இல்லை, அது முன்பக்கத்திலிருந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்வாடு வழியில எடுத்து அந்த ஸ்வாடு வழியை பின்னாடி யார் இருக்கான் பாப்பா பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோ வெறித்தனமா நின்னுட்டு இருப்பான். எனக்கு சந்தேகம் இருந்தது. ஆனால் அவன் இவ்வளவு சீக்கிரம் மீண்டும் வருவான் என்று எதிர்பார்க்கலை. இது ஒரு கொலையாளி சும்மா உலாவரம் இடமில்லை. வெளியே வாருங்கள், இங்கே வந்து உட்காருங்கள். நீங்கள் இதுவரை செய்த கொலைகளை பற்றி சிந்திக்க உதவும் ஒரு சொற்பொழிவை உங்களுக்கு வழங்குகிறேன் அப்படின்னு பேசுறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் சட்டு போட்டுன்னு சூறாவளி மாதிரி காட்டுக்குள்ள சண்டை போடுறாங்க. விஷயங்களை கேட்ட பிறகு இப்போது எனக்கு விஷயங்கள் தெரிகிறதா? சீரியஸாகவா? அதே ஆண்டு குடித்துவிட்டு விரைவில் இருந்து தனது மனைவியுடன் சேர்ந்து கொண்டார். வில்லன் அந்த கிழவன் சொன்னதே தான் திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு செம்ம வெறி வருது. எஜமானரும் எஜமானியும் இருவரும் விஷம் வைத்து கொல்லப்பட்டனர். அப்படியானால் அது அதே நபர் இல்லை என்று நினைக்கிறேன். இந்த புனையப்பட்ட பொய்களின் அடிப்படையில் இன்று வரை எத்தனை அப்பாவி உயிர்களை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள்? மூடிக்கிட்டுறா கழுத்து தாயொலி. உன் ஸ்வாட் எடுத்து கண்ணில் பார்க்கறதெல்லாம் வெட்டுறான். பக்கத்துலலாம் துண்டு துண்டா போகுது. ஹீரோ அதுலேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஹீரோ கொஞ்ச நேரத்தில் அசந்த போது அவன் அட்டாக் பண்ணுறப்ப லைட்டாக அவன் மேலே கிழிச்சு விடும். நான் வெட்டி வெட்டி வீழ்த்துகிறேன். ஆனால் அவர் ஒவ்வொரு முறையும் ஒரு வழுக்கிலையில் போல தப்பிக்கிறார். இவன் யார்? இப்படிப்பட்ட ஒருவர் எங்கிருந்து வந்தார்? ஷ் ஷ் முடிந்தால் காயமென்றதை முடிக்க விரும்புகிறேன். ஆனால் அது அவ்வளவு எளிதாக இருக்காதில்லையா? 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போதே அவன் யோசித்து பார்க்கறான் கிழவன் சொன்னதெல்லாம். என் பெற்றோர் இருவரின் ஒயினிலும் விஷம் கலக்கப்பட்டதா? அவர்கள் என் தாயின் மருந்தில் விஷம் கலந்தார்கள் என்று நான் நினைத்தேன். ஆ ஆ அது சரி, அது அவளின் மருந்து, அவளின் மருத்துவ கஷாயம். அது இவ்வளவு காலமாகிவிட்டது. சில சமயம் எனக்கு குழப்பமாகிவிடுகிறது. ஹஹஹா, குழப்பமா இருக்கு. ஒயினும் மருத்துவ கஷாயமும்மா? இந்த கிழவன் சிறுவயதில் கைவிடப்பட்டு துறவிகளால் வளர்க்கப்பட்டான். நீங்கள் என்னை ஒரு காலத்தில் கொலைக்காக வாழும் ஒரு கொலையாளி என்று குற்றம் சாட்டுகிறீர்களா? ஒரு கட்டத்துக்கு மேல அவனோட வெறி அவன் மண்டைக்கு ஏறி ஃபோர்ஸை அட்டாக் பண்ணும்போது அதுலேருந்து 2 பேரும் கொஞ்சம் பேக்கப் அடிச்சுட்டு இதோட உன் கதையை முடிக்கிறேன். அவனை வெட்டப் போவான். ஹீரோவை கண்ட துண்டமா வெட்டின மாதிரி அவனுக்கு இருக்கும். ஆனா ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சு அவனுக்கு பின்னாடி போய் வெறித்தனமா நிப்பான். ஒத்தா எனக்கே ஆட்டம் காட்டுறியாடா. பின்னாடி ஒரு அட்டாக் பண்ணும்போது ஹீரோ அதை தடுத்து எத்தி ஒரு வைப்பான். அதுல அவன் கத்தி வச்சு தடுத்துக்கிட்டு பின்னாடி தரைச்சிக்கிட்டு போவான். அப்ப அவன் ஹீரோவை பார்ப்பான் வெறித்தனமா. அப்ப அவன் யோசிச்சு பார்ப்பான் கிளவடி சொன்ன விஷயத்த. தயவு செய்து கவனமாக இருங்கள் இளம் மாஸ்டர். ஷின்மு மீது பழிவாங்க உங்களுக்கு உரிமை உண்டு. அவர்கள் உங்கள் மரண எதிரிகள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் ஷின்முவுக்கு பின்னால் உள்ளவர்களைப் பற்றி நாம் இன்னும் எதுவும் அறியவில்லை. குறைந்தபட்சம் நம் திறமைகளால் மட்டுமில்லை. அப்படி அவன் யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஹீரோ ஷேடோ மாதிரி வந்து அவனோட கையில கொக்கி மாதிரி விரல வச்சு அவன் கண்ணை குத்திருவான். ரத்தம் ஒழுகும். ஹெதனர்த் அசோசியேஷனின் தகவல்களை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. அவர்கள் உங்களுக்கு இதுவரை செய்த உதவிகளுக்கு பிறகு அவர்களை கைவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. போதும், உன் புலம்பலை நிறுத்திவிட்டு என் தலையில் இருந்து வெளியே போ. போர் முடிந்த பிறகு புலம்பு.
ஆன்னு கத்திக்கிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு போவான். கத்தி எடுத்து கண்ணா பின்னான்னு சுத்துவான் பாருங்க. அதுலேருந்து அவன் எஸ்கேப் ஆகிக்கிட்டே இருப்பான். ஃபைனலா அவன் உடம்புல குத்தி கிழிச்சிட்டான் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்தா அவனோட சட்டை தான் அவன் கத்தியில கிழிஞ்சு தொங்கிட்டு இருக்கும். நானும் எஸ்கேப் ஆயிட்டான். காலுக்கு அடியிலேருந்து ஒரு பஞ்ச் கொடுப்பான் பாருங்க. பையன் ரத்தம் வாந்தி எடுத்து அடிச்ச அடியில் அவன் ரத்தம் கட்டி கிட்டு எங்கேயோ போய் விழுந்துட்டு இருப்பான். ஹீரோ வேக வேகமா போய் அவன் எங்க விழுந்தான்னு தேடி பார்ப்பான். பார்த்தா மலையோட உச்சிலேருந்து அவன் கீழே ஓடையில குதிச்சிருப்பான். ஹீரோ விடாம அந்த ஓடையிலையும் போயிட்டு குதிச்சு தேடி பார்ப்பான். அவன் ஆள் எஸ்கேப் ஆயிருப்பான். இங்கே ஒரு பாறை இருந்ததா? ஆரம்பத்திலிருந்தே நான் அவரை கொல்ல ஒருபோதும் திட்டமிடவில்லை. அவர் தனது உரையால் சரியான நேரத்தில் தடுத்தார். அவருக்கு எந்த உள்காயங்களும் ஏற்பட்டிருக்காது என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அவர் ஓடிவிட்டாரா? ஓ, மிகவும் ஆபத்தான மிருகம், காயம்பட்டது என்று சொல்வார்கள். இப்போது நான் என்ன செய்வது? பார்த்தாயா? நான் உனக்கு சொன்னேனா இல்லையா? எப்பொழுதும் யாரோ ஒருவர் வலிமையானவராக இருப்பார்கள். உலகின் வலிமையான கோசுக்கும் ஒரு போட்டியாளர் உண்டு. ஆகவே ஒரு தோல்வியால் நீங்கள் மிகவும் மனம் உடைந்துவிடக்கூடாது. சிறுவயதில் அதிக சாதனைகளை செய்வது உங்களுக்கு தீங்கு விளைவிப்பதைப் போலவே இந்த பின்னடைவும் உங்களுக்கு ஒரு நல்ல பாடமாக இருக்கும். ஹே, ஆமாம், அது சரி. நீங்கள் எப்பொழுதும் சரி கேழ்வரே. நீங்கள் சில சமயம் முன்பு சொன்னதை மறந்துவிட்டு பின்னர் வேறு ஏதாவது சொல்வீர்கள். ஆனால் இந்த முறை நீங்கள் தவறு. நான் தோற்கவில்லை, ஏனென்றால் போர் இன்னும் முடியவில்லை. மேலும் அந்த இருவர் என்னை ஒன்றாகத் தாக்கினார்கள், கோழைகள் என்பதை நீங்கள் கணக்கில் கொண்டவில்லை. முதலில் அந்த போலி துறவி என் வார்த்தைகளால் என்னை அத்திரமூட்டினான். பின்னர் அந்த குண்டன் என் மீது வந்தான். இல்லையென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாக்குதல் போதுமானதாக இருந்திருக்கும். நான் விரைவில் அவர்களை பழிவாங்குவேன். உங்கள் சமையலை சாப்பிட்டு சிறிது ஓய்வெடுத்த பிறகு. ஐயோயோ, அந்த கிழவன் இரவு முழுவதும் என் காதை மெல்லுவான். மேலும் ஒருவேளை நான் இப்போது திரும்பிச் சென்று அந்த சண்டை கேட்டு முண்டம் சோசோன்டாங்கின் பறக்கும் ஃபிளாஷ் வாழை பற்றி கடைசி வரையிலும் எதுவும் சொல்லவில்லை. இந்த அளவு துன்பத்தை தாங்கக்கூடிய ஒருவரை நான் பார்த்ததில்லை. இங்கே நிறைய நேரம் வீணடித்து விட்டோம். சுத்தம் செய்துவிட்டு புறப்படுவோம். சோஜின் ஹாங் அவனோட கிளவாடி செத்து கிடக்கிறத பாம்பான். உடனே அவனோட பேக் ஸ்டோரி தான் காட்டுவாங்க. இளம் எஜமானரே, அதோ இருக்கிறீர்கள். உங்கள் பெற்றோரை பற்றி மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தீர்களா? ஆம், ஆனால் நான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்களின் முகங்களை என்னால் நினைவு கூற முடியவில்லை. அது இயல்பானதுதான். நீங்கள் அப்போது மிகவும் இளமையாக இருந்தீர்கள். வாருங்கள், போகலாம். நான் அவர்களை என்னால் முடிந்தவரை விவரித்து சொல்கிறேன். ஓ, சரி. உங்கள் தந்தை மாஸ்டர் சோ சாங்வான் ஒற்றை வாழ் யுனான் கோட்டையில் தன் அழகுக்காக நன்கு அறியப்பட்ட ஒரு அழகான மனிதர். உங்கள் தாய் லேடி ஓக் சியோல் ஹுவா, அவளும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல மழை பெய்யுது. அந்த கொற்ற மழையிலையும் நம்ம சோஜின் ஹுவாங் தன்னோட மடியில வச்சு மழையிலிருந்து காப்பாத்துறாரு. இப்படியே காலங்கள் போகுது. அவன் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைனிங் எடுக்கலாம். அப்படியே பனி பொழியுது. ஒரு குப்பைக்குள்ள ஹீரோ உட்கார்ந்து எதையும் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறத கிளவாடி பாக்குறாரு. அவர் சொல்றாரு, நீங்கள் அவற்றை மனப்பாடம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு நகர்வும் எதை குறிக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் வாளை ஏந்தும்போது அவற்றை பயன்படுத்த வேண்டும். சக்தி வாய்ந்த பறக்கும் மின்னல் வாள் நுட்பங்கள் அனைத்தையும் நீங்கள் மாஸ்டர் செய்யும் நாளில் இறுதியாக உங்கள் வாளை எங்கள் எதிரிகளை நோக்கி சுற்றலாம். அவனோ ஓகேன்ட்டு அந்த வாளையும் புக்கையும் நல்ல கூர்ந்து கவனிப்பான். டெய்லியும் கடுமையான பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான். இதுல அவனுக்கு ஜுரம் வேற வந்துரும். அப்பெல்லாம் அவரு தான் பார்த்துப்பாரு. இப்ப கொஞ்சம் பெரிய பையனை ஆனவட்டி அவன் சக்தியை காட்டுகிறான். ஒரு மலை மாதிரி இருக்க பாடங்களையே துண்டு துண்டா வெட்டி வீழ்த்துறான். அப்படியே காலங்கள் போச்சு. வீட்டிற்கு வருக இளம் எஜமானரே. இப்பதான் நம்ம ஷோஜிங் வாங் நினைவுக்கு வருவான். என் தாத்தா மேலேயே கை வச்சிட்டீங்களடா அப்படின்னு பாப்பான். செத்து கிடக்கிற தாத்தா பக்கத்துல போயிட்டு சோகமா பாப்பான். அந்த கிழவனை கொன்றவங்கெல்லாம் பாப்பானுங்க ஆச்சரியமா. இவன் என்னடா பண்ண போறான் அப்படின்னு அவனோட கத்தியை கீழே வச்சுட்டு அந்த கிழவன் கூட உட்கார்ந்து சோகமா இருக்கும்போது அந்த கொலைகார கும்பல் அந்த கத்தியை ஊக்கு மூலமா எடுத்துக்குவாங்க. இப்ப அவன் சொல்லுவான், ஏய், அவன் கத்தி என் கையில இருக்கு, அவனை போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொன்னதும் அவனுங்கெல்லாம் கத்தி எடுத்து அட்டாக் பண்றதுக்கு போவானுங்க. விஷயங்கள் இப்படி மாறியது ஒரு அவமானம். ஆனால் பறக்கும் மின்னல் வாள் சுவடியை ஒப்படைத்துவிட்டு, அது என்னிடமில்லை, நான் ஒவ்வொரு நுட்பத்தையும் மாஸ்டர் செய்தபோது நான் அந்த பக்கத்தை கிழித்து சாப்பிட்டேன். என்ன? நீ பைத்தியக்கார பயலே, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா அவன் கையில இருக்க கத்திய பார்த்தா அந்த கத்திக்குள்ள வெறும் உரதான் இருக்கும். உள்ள இருக்கிற ஸ்வாட் இருக்காது. கவனமாக இருங்கள், அவர் கையில் வாள் இருக்கிறது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவனுங்க எல்லாம் காத்தோட கலந்துருவானுங்க. அவனுங்களை எல்லாம் முடிச்சிட்டு கடைசியா இருக்கிறவங்கிட்ட போய் கேட்பான், ஏன் நீங்கள் எனக்கு உதவத்தான் இருந்தீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்? அவன் எங்கேயும் ஓடிவிடக்கூடாது என்று மூட்டில ஒரு வெட்டு.
சோசியோண்டாங் சம்பவத்திற்கு முன்பே ஷின்முக்கள் ஹெவன் எர்த் அசோசியேஷனின் கசப்பான எதிரிகள். அவர்களை ஒழித்துவிட்டால் என் தந்தையின் மற்ற எதிரிகளை கண்டுபிடிக்க அசோசியேஷன் என்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்யும். நீங்கள் அப்படித்தான் சொன்னீர்கள். அதில் எவ்வளவு உண்மை? ஜியாங் சியாங் தண்டர்லார்ட், அந்த வயதான துறவி கூட என் எதிரியா? ஷின்முக்கு பிறகு நான் கொன்ற மற்ற எதிரிகள் பற்றி என்ன? ஷின்முக்கள் உங்கள் ஹெவன் எர்த் அசோசியேஷனின் கசப்பான எதிரிகளா இல்லையா? நீ எப்படியும் என்னை கொல்லப் போகிறாய், சரியா? உண்மைய சொல்லு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். நீ அயோக்கிய பயலே, என்னை முட்டாளாக்க பார்க்கிறாயா? கடவுளே, நீங்கள் இங்கே நேரத்தை இழுத்தடித்தால் சோசியோண்டாங்கின் 5வது குலத்தலைவனான சோ சாங்குவானுக்கு குழந்தைகள் இல்லை. என்ன? அது உங்கள் கேள்விகளுக்கு எதுவும் பதிலளிக்கவில்லை. ஆனால் அந்த ஒரு உண்மை அவற்றையெல்லாம் அர்த்தமற்றதாக்குகிறது. சரி, நீங்கள் இன்னும் உங்கள் கேள்விகளுக்கு பதில்கள் வேண்டுமா? நீங்கள் என்னை நம்பவில்லை என்றால் சோசியோண்டாங் இருந்த பகுதிக்கு சென்று நீங்களே கண்டுபிடியுங்கள். அது அவ்வளவு கடினமாக இருக்காது. அந்த கிழவன் நீங்கள் அங்கே போவதை தடுக்க பலவிதமான சாக்குகளை சொன்னான் இல்லையா? ஆனால் நீங்கள் இன்னும் தெரிந்து கொள்ள விரும்பினால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு சொல்லப்பட்டதுக்கு மாறாக மஞ்சள் டிராகன் கோயிலின் தலைமை துறவி ஒருபோதும் ஒரு கொலைகாரர் அல்ல. அவர் உண்மையில் ஒரு சிறந்த நற்பண்பை உடைய பூசாரி. மஞ்சள் டிராகன் கோட்டையை சுற்றியுள்ள நிலங்களில் ஒரு உயிருள்ள புத்தராக பரவலாக மதிக்கப்படுகிறார். ஆனால் அவருடைய இருப்பு சிலருக்கு ஒரு தடையாக இருக்கிறது. அந்த சிலர் அவரை அழிக்க எங்களை வேலைக்கு அமர்த்தினார்கள். அதனால் நாங்கள் ஒரு போதைப் பொருளை அனுப்புவதன் மூலம் கட்டாயப்படுத்தினோம். ஒரு போதைப் பொருளை அனுப்புவதன் மூலம் நீங்கள் இதுவரை கொன்ற அனைவரிடமும் அப்படித்தான் நடந்தது. அவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களில் யாருக்கும் சோசியோண்டாங் என்பதனுடன் எந்த சம்பந்தமும் இல்லை. நில், சீக்கிரம். இது நடக்கும் என்று எனக்கு தெரியும். நீங்கள் உங்க வாக்கை வைத்திருப்பீர்கள் என்பது போல. உண்மையை சொல்லத்தானே சொன்னேன். உண்மையை. நீங்கள் எங்கேயும் செல்லாமல் வேர்வைகளை. எங்கேயும் இல்லை. நீயே சென்று பார் பாவியா. நான் உண்மையை சொன்னேனா இல்லையா, பொய் சொன்னேனா என்று. அவற்றை மறுத்தால் அவை உண்மையற்றதாகிவிடுமா? ஆம், நான் அதை செரிகிறேன். ஆனால் முதலில் இன்னும் ஒரு விஷயம். ஹெவன் எர்த் அசோசியேஷனின் முக்கிய கோட்டை எங்கு இருக்கிறது? என்னை இப்போது கொல்லுங்கள், அசட்டுப் பயலே. நீங்கள் விரைவில் என்னை கொல்லும்படி கெஞ்சுவீர்கள். நீங்கள் அதை நிறுத்த விரும்பும்போது எனக்கு தெரியப்படுத்துங்கள். அப்படி சொல்லிட்டு அவன் அந்த இடத்தை விட்டு வெளியே வருவான். ஏதோ பனி சூழ்ந்த இடத்துல பாகைகள் நிறைந்த மலைப்பகுதி மாதிரி இருக்க இடத்த காட்டுறாங்க. ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. அங்க 2 சிப்பாய்ங்க நின்னுட்டு இருப்பாங்க. ஒருத்தன் சிக்னல் கொடுக்க அதை இன்னொருத்தன் பார்க்க. இது 5வது டிமன் படை. பாலத்தை உயர்த்துங்கள். எஸ் சார். அவங்களும் வேக வேகமா அந்த பாலத்தை கனெக்ட் பண்ணுவாங்க. பார்த்தா நம்ம சாங் ஜின் வாங் அவனை கொன்னுட்டு அந்த மாஸ்க போட்டுட்டு வந்துட்டு இருக்கான். சோ ஜின் ஹாங் பாலத்து வழியா உள்ள வந்து அங்க இருக்கிற நகரத்துக்குள்ள போந்து அங்க இருக்கிற வீரர்களை எல்லாத்தையும் அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கிறான். வரிசையா வர்ற எல்லா வீரர்களையும் அடிச்சு வெட்டி வீழ்த்திடுறான். கடைசியா ஒரு வீட்டை காட்டுவாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயும் பார்த்தா எல்லா வீரர்களும் செத்து கீழே கிடக்குறானுங்க. இது பேரழிவு வந்த மாதிரி இருக்கும். அந்த இடமே ரத்தத்தால் நனைஞ்சிருக்கு. லைனா வர்றவங்க எல்லாத்தையும் வெட்டி வெட்டி வீழ்த்திட்டு இருக்கிறான். கடைசியா முகமுடி போட்டுக்கிட்டு ஒருத்தன் இருப்பான். அவனை நம்மால வெறித்தனமா பாக்குறான். அந்த முகமுடி போட்டவன் நினைக்கிறான், இன்னைக்கு எனக்கு கெட்ட நாள் போல, இப்படி நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு யோசிப்பான். நாம் ஒரே ஒரு மனிதனைத்தான் எதிர்கொள்கிறோம் அப்படி சொன்ன வாட்டி அவனுக்கு பின்னாடி இருந்து இன்னும் நிறைய ஆட்கள் வர்றாங்க அவனை கொலை பண்றதுக்கு. ஆனா அவன் திடீர்னு மறைஞ்சு போயிடுவான். எல்லாம் பார்ப்பாங்க, எங்கடாவன் தேடுவாங்க. அதோ அங்க இருக்கான் பாருடா, அவனை பிடிங்கடா அப்படின்னு சொன்ன உடனே கத்தியாம எல்லாத்து மேலேயும் வந்து வெட்டும். ஒரு லேசர் லைட் ஸ்பீடுக்கு. அந்த அட்டாக்ல அந்த முகமுடி போட்டவனுக்கு ஒரு வெட்டு விழுந்துரும். மத்த எல்லாரும் செத்து கீழே விழுந்து கிடப்பானுங்க. இப்ப அவன் முன்னாடி நடந்து போவோம். அந்த முகமுடி போட்டவன் சொல்றான், அந்த பையன் மற்ற ரகசிய ஆயுதங்களைப் போன்றவன் என்று நினைத்தால் நீ ஒரு முட்டாள். அவன் ஒரு அரக்கன், ஒரு தலை சிறந்த படைப்பு. நான் இதுவரை உருவாக்கியதிலேயே சிறந்தது. அதையெல்லாம் நான் சட்டை செய்யவில்லை. அந்த கிழவனிடம் ஒரு ஒப்பந்தம் மட்டும்தான் செய்தோம். தோல்விக்கு பிறகு அனைத்து உறவுகளையும் துண்டிப்பதும் அந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும். அப்படியானால் உனக்கு அதில் சிக்கல் இருந்தால் அதை இந்த கிழவனிடம் கொண்டு போய் பேசு. விஷயங்கள் இப்படி ஆகிவிட்டதால் அவரால் இனிமேல் தப்பிக்க முடியாது. நீயும் மற்றவர்களும் நீ என்ன உளறுகிறாய் என்று என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. கிழவரை கொல்ல உன் அடியார்களை அனுப்பினாய். ஆனாலும் இப்போது அவர் உங்களுடன் கூட்டணி வைத்திருந்தார் என்று என்னிடம் சொல்கிறாயா? உன் தலைவிதியை தவிர்க்க நீ உடனடியாக கதைகளை உருவாக்கி என்னை வளைக்க முடியும் என்று நினைத்தால் தவறு செய்கிறாய். அது என் கோபத்தை தான் தூண்டும். அதற்கு பதிலாக உன் உயிருக்காக கெஞ்சு. செத்து விட்டாரா அந்த கிழவர்? புரிகிறது. அதனால்தான் நீ. இப்போது புரிகிறது. அப்படிதான் அவர் விஷயங்களை கையாண்டார் இல்லையா? அப்படியானால் 5வது டீமன் குழு அவர்களும் இதில் ஈடுபட்டிருக்க வேண்டும். அந்த தந்திர நரி அவர்களுக்கு லஞ்சம் கொடுத்திருக்க வேண்டும் அல்லது மிரட்டி இருக்க வேண்டும் கூட.
நரகமே, அந்த முட்டாள்கள்! என்ன நரகம்? அந்த கிழவர் செத்திருக்க வாய்ப்பில்லை. உன் குழிக்கு திரும்பி சென்று மீண்டும் பாரேன் முட்டாளே. அந்த கிழவர் உண்மையிலேயே செத்துவிட்டாரா? செத்திருந்தா அந்த உடல் உண்மையிலேயே அவருடையதா என்று சரிபார். இந்த நேரம் முழுதும் நீ பயன்படுத்தப்பட்டாய். ஆனாலும் மீண்டும் இப்படி ஒரு வெளிப்படையான தந்திரத்தில் சிக்கி அவர் உன்னை தன் விரல் நுனியில் சுற்றவிடுகிறார். இப்போது நீ ஆர்வம் காட்ட வேண்டியது உன் அடையாளம் அல்ல, உன்னுடன் இருந்த அந்த கிழவன்தான். என் உளறலை எவ்வளவு நேரம் கேட்பாய் என்று நினைத்தாய்? அப்படி சொல்லிட்டு அவனோட கதையை முடிச்சு விட்டுருவான். இப்ப நான் உன்னோட வீட்டுக்கு வந்து பார்த்தா இது உண்மைதான். எல்லாம் முடிஞ்சு போச்சு. போய்விட்டது. உடல்கள் மற்றும் அனைத்து தடயங்களும். இது இது எல்லாம் ஒரு கனவா? அப்படியே கஞ்சு அடிச்ச மாதிரி அவனுக்கு தலையெல்லாம் சுத்தம். நிக்க முடியாம ஸ்வாட தரையில குத்தி மண்டி போட்டு யோசிப்பான். அல்லது யாராவது என்னை ஏமாற்றுகிறார்களா? யோசித்து பார்த்தால் சோ சியோங் வோனுக்கு குழந்தைகள் இல்லை என்று கேள்விப்பட்டேன். இது இது உண்மையிலேயே அதே பெயரில் வேறு யாராவது இருந்தார்களா? இன்று கூட எல்லாம் சரியாக இருப்பதாக தோன்றுகிறது. அடடா, தினமும் இரவும் பகலும் டசன் கணக்கில் அங்கும் இங்கும் அவைந்து நான் என்ன சிக்கலில் மாட்டிக்கொண்டேன். அப்போதே அவனை துரத்தி இருக்க வேண்டும். நான் வந்து விட்டேன். பார், நான் என்ன சொன்னேன்? ஏதோ நிச்சயம் நடக்கிறது. நீ சொல்றது சரி, நான் கவனிக்கவில்லை. கேளுங்கள், தலைமை அதிகாரி காங் சமீப காலமாக உங்களை ஏதாவது தொந்தரவு செய்கிறதா? யா நான் அதாவது இல்ல. ஏன்? ஏனென்றால் உங்கள் முகம் இப்போதே மிகவும் மோசமாக இருக்கிறது. உங்க முகமா? ஆம், நீங்கள் எலும்பும் தோலுமாக இருக்கிறீர்கள். 10 நாட்களாக எதுவும் சாப்பிடாதது போல இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னிடம் ஏதாவது தகராறு இருக்கிறதா? இருந்தால் பேசுங்கள். உங்கள் உடலை துன்புறுத்துவதை நிறுத்துங்கள். இது உண்மையிலேயே அவ்வளவு மோசமாக இருக்கிறதா? நீங்கள் ஒரு காட்டுக்கழுகு போல இருக்கிறீர்கள். நீங்கள் இங்கே முதலில் வந்தபோது இருந்தது போலவே. சரி, அவர் அவ்வளவு மோசமாக இருக்கிறார் என்று நான் நினைக்கவில்லை உண்மையில். ஜோனோ மழை பெய்து வீட்டை காட்டுறாங்க. வீட்டுக்குள்ள சோஜின் உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு கல்லூரியின் மாறி ஏதோ வருது. அதுல ஒரு கிராமத்துல மக்கள் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க பேசிப்பாங்க. மாஸ்டர் சோ சாங்வன் ஆஃப் த சோ சோந்தாங்குக்கு மகன் கிடையாது. ஒருவேளை நீங்கள் தவறு செய்கிறீர்களா இளைஞரே? அவர் ஒரு பற்றுள்ள கணவர் என்று அறியப்பட்டார். மேலும் அவர் எந்த எஜமானிகளையும் வைத்திருக்கவில்லை. அதனால் அவருக்கு எந்த முறையற்ற குழந்தைகளும் இருக்க முடியாது. இந்த வீடு காலியாங்க இல்லை என்று இப்போது உங்களுக்கு தெரியும். திடீர்னு வீட்டுக்குள்ள 2 பேர் நுழைவாங்க. அவ லைட்டா கண்ணை திறந்து பாப்பா. உங்களால் முடிந்தால் வெளியேறுங்கள். நாங்கள் பேக்மா பள்ளத்தாக்கிலிருந்து வந்தவர்கள். நீங்கள் எங்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஹெவன் எர்த் அசோசியேஷனை அழிப்பது ஒரு ஈர்க்கக்கூடிய சாதனை. ஆனால் நீங்கள் எங்களுக்கு எந்த உதவிகளையும் செய்யவில்லை. அவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய நாங்கள் நிறைய நேரத்தையும் உழைப்பையும் செலவிட்டுள்ளோம். நான் நேரடியாக விஷயத்திற்கு வருகிறேன். பேக்மா பள்ளத்தாக்குக்கு வாருங்கள். நீங்கள் விரும்புவதை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். போ வெளியே. இந்த பேச்சுக்கு நாங்கள் ஒரு மோசமான நேரத்தில் வந்திருக்கிறோம் என்று தெரிகிறது. நாங்கள் கொஞ்சம் உணவு கொண்டு வந்துள்ளோம். நீங்கள் கொஞ்சம் பலமடைந்த பிறகு இதை பற்றி பின்னர் பேசுவோம். நாங்கள் திரும்பி வருவோம். மறுபடியும் அந்த கனவுக்குள்ள போனா 3 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு கழவடி சொல்லுது, ஒரு ஸ்டீவடா சோசோந்தங்கில்லா. அது எனக்கு புதிய செய்தி. அவர்கள் ஒரு நேர்மையான மற்றும் சிக்கனமான வாழ்க்கையை வாழ்ந்தனர். மேலும் எஜமானி தானே வீட்டு கடமைகளை நிர்வகித்தார். அவர்களுக்கு 2 பணிப்பெண்கள் இருந்தனர். ஆனால் ஒரு ஸ்டீவர்ட் என்று அழைக்கக்கூடிய யாரும் இல்லை. அவர் சமீப காலமாக பழைய சோசோந்தங் பற்றி கிராமத்தில் விசாரித்துக் கொண்டிருக்கும் இளைஞனாக இருக்க வேண்டும். அவர் பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு கதை அதன் பின்னால் இருக்க வேண்டும். கிழவர், நீ யார்? நரகமே. மற்றும் நான் யார்? நரகமே. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 2 பேர் போனவனுங்க ரிட்டர்ன் வருவானுங்க. வந்து பார்த்தா அவங்க வச்சுட்டு போன சாப்பாடை எலி சாப்பிட்டு ஓடிட்டு இருக்கேன். நீங்கள் உணவை தொடவில்லை என்று பார்க்கிறேன். இன்னும் உயிருடன் இருக்கிறீர்களா? உடல்களை அப்புறப்படுத்தியவர்கள் நீங்களா? இல்லை. ஆனால் யார் இதற்கு பின்னால் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரிந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன் எங்கள் சலுகையை நீங்கள் பரிசீலித்தீர்களா? பேக்மா பள்ளத்தாக். அதை சுற்றிலும் பல வினோதமான வதந்திகள் உள்ளன. ஆனால் இறுதியில் நீங்கள் ஒரு வாடகைக்கு அமர்த்தப்பட்ட கூலிப்படையினர். நான் என்ன விரும்புகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம், நிச்சயமாக. உங்களுடன் வந்த கிழவரின் அடையாளம். சரியா? ஏன்? ஒரு இறந்த மனிதனின் அடையாளத்தை நான் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அவர் இறந்துவிட்டார் என்று யார் சொன்னது? நீங்கள் பார்த்த சடலம் உண்மையில் அவரது என்று நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா? அது ஹெவன் எர்த் அசோசியேஷனின் தலைவர் எனக்கு கொடுத்த அதே வரிதான். எங்கள் முழுமையாக முட்டாள் இல்லை என்று நினைக்கிறேன். அந்த கிழவரை பற்றி சமீப காலமாக அவரின் அணுகுமுறை திடீரென்று மாறியதா? உதாரணமாக, ஹெவன் எர்த் அசோசியேஷனுடன் உறவுகளை துண்டிக்க விரும்புவது போல. மற்றும் நாங்கள் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும்போது அவர்களுடன் சந்திப்பதை நிறுத்துங்கள்.
உங்களுக்கு உதவுவதாக கூறி அவர்கள் வரம்புகளை மீறிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்வது சரிதான் என்று நினைக்கிறேன். ஏனென்று உங்களுக்கு தெரியுமா? காரணம், அவர் எங்கள் இருப்பை பற்றி அறிந்திருந்தார். ஹெவன் எர்த் அசோசியேஷனை விசாரிக்கும் எங்கள் தகவல் வலையமைப்பு அவரின் இருப்பை பற்றி அறிந்திருந்தது. நீங்கள் பாருங்கள், அவர் ஒரு உண்மையிலே நுட்பமான மனிதர். நாங்கள் பாஸ்டில் ஒருமுறை அதே வழியில் அவரை எதிர்கொண்டோம். இருப்பினும் நாங்கள் ஒரே மனிதனுடன் பழகிக் கொண்டிருந்தோம் என்பது சமீபத்தில்தான் எங்களுக்கு தெரிய வந்தது. நாங்கள் அவரை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அவர் உணர்ந்த கணமே அவர் கிளம்பி தனது இருப்பை அழித்துவிட்டார். நாங்கள் அப்போது ஷின்முவாவை விசாரித்துக் கொண்டிருந்தோம். என்ன பற்றி? ஷின்முவாவா? இது ஒரு விளையாட்டிற்கு நான் சொல்லக்கூடியது அவ்வளவுதான். மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் பீக்மா பள்ளத்தாக்குக்கு வாருங்கள். இதுவே உங்களுக்கு நாங்கள் ஒரு சலுகையை வழங்கும் கடைசி முறை என்பதை இப்போதே உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் மீண்டும் வரமாட்டோம். இவைகளெல்லாம் என்னை உங்களுடன் சேருவதற்கு நீங்கள் ஒரு கதை செய்திருந்தால் நீங்கள் விரும்புவதை செய்யுங்கள். நாங்கள் அந்த வார்த்தைகளை சொன்னோம், அதனால் நாங்கள் அவர்களுக்கு பொறுப்பாவோம். ஓ, நான் கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன். நீங்கள் பீக்மா பள்ளத்தாக்குக்கு வந்தால் மஞ்சள் டிராகன் மலையை சுற்றியுள்ள பகுதியை கடந்து செல்லுங்கள். மஞ்சள் டிராகன் மலையா? அங்கு ஒரு அசுரன் வாழ்கிறது. நீங்கள் ஒருமுறை அவனுடன் குறுக்கிட்டிருப்பீர்கள். அந்த அசுரன் உங்களை கண்டுபிடிக்க மஞ்சள் டிராகன் மலையை சுற்றியுள்ள நிலங்களை தினமும் தேடுவதாக கூறப்படுகிறது. நான் உங்கள் வாழ்வீத்தை குறைத்து மதிப்பிடவில்லை, ஆனால் அவர் உங்களால் கையாளக்கூடியவன் அல்ல. ஒரு திறமையான வருங்கால பணியமர்த்தப்பட்ட அந்த அசுரனுக்கு இரையாகி விடுவதை நான் பார்க்க விரும்பவில்லை. ஒரு அசுரனா? ஆம். எனக்கு முடிக்கப்படவில்லை வேலை. நன்றி. இது டம்ப்ளிங்ஸ்க்கு வரவேற்கிறோம். தயவு செய்து அவற்றை ரசியுங்கள். அவர் அவசரத்தில் இருக்கிறார் என்று நினைக்கிறேன். திரும்பி வரும் வழியில் நான் மீண்டும் மஞ்சள் டிராகன் கோவிலில் நின்று போவேன். அப்படி வேகமா ஓடிட்டு இருக்கும் போது தூரத்துல நம்பால பாத்துருவான். அவன் வர்றத அவ்வளோதான் வெறித்தனமா வானத்துல ஒரு ஜம்ப போட்டு அவனை ஒரு அடி கொடுவான். இந்த முறை நீங்கள் தப்பிக்க மாட்டீர்கள். 2 பேரும் அடிச்சதுல ஒரு வெடிப்பு உருவான மாதிரி இல்ல சதர். காட்டு பகுதிக்கு நடுவில் ஏதோ பாம்பு வச்சு வெடிக்கிற மாதிரி டம்மு டம்முன்னு சவுண்டு என்னடான்ட்டு க்ளோஸ்அப்ல போனா நம்ம ஹீரோவும் சோசின்வாங்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோவோட அட்டாக்ல சோசின்வாங் தெரிச்சுக்கிட்டு முன்னாடி வருவான். 2 பேரும் ஒரே நேரத்தில் அடிச்சுக்கிட்டு கத்தி வச்சு தடுத்து முன்னாடி பவுன்ஸ் ஆவாங்க. இது வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லான அட்டாக் 2 பேருமே யூஸ் பண்ணும்போது அங்க மறுபடியும் ஒரு வெடிப்பு. அந்த காடி சுக்குநூறா வானத்துல பறக்கும். அந்த காட்சியை அந்த 2 பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மரத்து மேல நின்று. பயங்கரமா இருக்கிறது இல்லையா? இது பார்த்து சுற்றுகளுக்கு மேல் நீடிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் ஏற்கனவே 30க்கு மேல் ஆகிவிட்டது. இன்னும் தொடர்கிறதா ஐயா? சோசியன்டாங்கின் பறக்கும் மின்னல் வாள் இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்க வேண்டுமா? அந்த கிழவர் அதை எங்கிருந்து பெற்றார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் பறக்கும் மின்னல் வாள் ஒரு சிறந்த வாள் சண்டை முறை என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் தற்காப்பு கலைகளை ஒரு திறன் புத்தகத்தில் இருந்து மட்டுமே கற்றுக்கொள்வது நீங்கள் நினைப்பதை விட கடினம். நான் இதற்கு முன் பறக்கும் மின்னல் வாளை பார்த்ததில்லை. ஆனால் அவர் வாள்பாணியின் சிறந்த வாரிசு என்று நீங்கள் சொல்ல மாட்டீர்களா? சிறந்ததா? இந்த காட்சியை விவரிக்க நான் பயன்படுத்தும் வார்த்தை அதுவல்ல. ஐயா, நான் ஒரு முறை சோசியாங்மன் த ஒன் ஸ்வாட் மற்றும் பறக்கும் மின்னல் வாளின் வாரிசின் வாள் சண்டையை பார்த்தேன். இந்த இளம் வாள் பீசாசு அந்த தருணத்தை எனக்கு சரியாக மீண்டும் உருவாக்குகிறார். இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் வாள் பீசாசின் வாள் சண்டை சோசியங்கோனின் அசைவு மற்றும் சக்தியிலும் மிக மிக அதிகமாக இருப்பதாக நான் கூறுவேன். சோஜி நான் கத்தி எடுத்துக்கிட்டு கண்ணாபின சுத்திக்கிட்டு வேகமா அட்டாக் பண்றப்ப ஹீரோ வெட்டின மாதிரி இருக்கும். ஆனா அவன் அட்டாக்ல இருந்து தப்பிச்சு கீழே குனிஞ்சிருப்பான். மறுபடியும் ஒரு சொல்லிட்டி முத்து அட்டாக் கத்தி சுத்தில அவனை நோக்கி வர மாதிரி இருக்கும். ஹீரோ அது எல்லாத்தையுமே தடுத்து அந்த அட்டாக்ல இருந்து பேக் அடிச்சிருவான். சோசியங்கோனே தனது பிற்காலங்களில் மட்டுமே அந்த அளவிலான தேர்ச்சி அடைந்தார். ஆனால் அவர் இவ்வளவு இளம் வயதிலேயே அதை அடைந்து விட்டார். ஆம், எங்கள் சீமாதி அவரை ஏன் இவ்வளவு ஆர்வமாக ஏற்றுக்கொண்டார் என்பதை என்னால் பார்க்க முடிகிறது. அவரை போன்ற ஒரு உயர்மட்ட கொசுவை இவ்வளவு எளிதாக கையாள்வது மஞ்சள் டிராகன் மலை நறுக்கன் என்று நீங்கள் எதிர்பார்ப்பதுதான். எளிதாகவா? அவர் கலக்கம் அடைந்தவராக தெரிவது எனக்கு ஏன் நெறிகிறது? தகுதியான எதிராளியை முதன்முறையாக எதிர்கொள்வதால் ஏற்படும் குழப்பம் மற்றும் இருவரும் மற்றவரை நினைத்ததளவுக்கு எளிதாக அடக்க முடியாமல் போவதால் இருவரும் பதட்டமாகவும் பொறுமையற்றவர்களாகவும் ஃப்ரெல்லுகிறார்கள். ஹீரோ அட்டாக் பண்ணும்போது அவன் அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு வானத்துல குதிப்பான். அப்படி பறந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஸ்லாஷ் யுத்தம் சிரிச்சு போகும். இந்த அற்புதமான காட்சியை முடிந்தவரை ரசிக்க விரும்புகிறேன். பூம்! ஆனால் அளவுகோல்கள் சாய தயாராக இருப்பதாக தெரிகிறது. அவர்களில் ஒருவர் போர் தொடரும்போது மேலும் மேலும் உற்சாகம் அடைகிறார். மற்றொருவர் தனது உடல் வரம்புகளை எப்போதோ கடந்துவிட்டார். அவரால் இன்னும் தனது வாளை சுழற்ற முடிவது ஒரு அற்புதம். இந்த சூழ்நிலையில் ஒரு சிறிய திறப்பு கூட. சோஷின்மாங் அட்டாக் பண்றதுக்கு அருமையான வாய்ப்பு ஹீரோ கிடைச்சிருக்கும். ஹீரோவும் அட்டாக் பண்றதுக்கு பவரா அடிக்கிறதுக்கு வருவான். அந்த அட்டாக்கை சோஷின்மாங் கொஞ்ச நேரம் தடுப்பான். அப்புறமேட்டு தான் தெரியும் அந்த அட்டாக்னால அவன் பூமிக்குள்ளே போயிடுவான். அவ்வளவுதான், ஆளு மயங்கி போட்டு விழுந்துட்டான். அவர் இறந்து விட்டாரா? அவர் இறந்தால் நாம் சிக்கலில் இருக்கிறோம். நிச்சயமில்லை. ஹீரோவை முன்னாடி போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணுவான் செத்துட்டான் இல்லையான்ட்டுன்னு. எப்படி இருந்தாலும் சிறந்த உள்கியை கொண்ட ஒரு கோசுவின் கைகளில் ஒரு செத்த இலை கூட இரும்பு தகடுகளை தொலைக்கும் ஒரு ஆயுதமாக மாறும் என்று சொல்கிறார்கள். சுவர்களை முள்ளங்கியைப் போல வெற்றியவால் அந்த பழைய மரத்தண்டை வெஸ்டன் முடியவில்லை. ஹீரோ ஒன்று பக்கத்தில் போயிட்டு, ஏய் கொலையாளி,
தூங்குறாயா அப்படின்னு சொல்லுவான். திடீர்னு பேய் மாதிரி எந்திரிச்சு அட்டாக் பண்றதுக்கு வருவான். எனக்கு தெரியும். ஹோ, என்னது, அவர் ஏற்கனவே சுயநினைவில் இல்லையா அப்படின்னு நடிக்கும்போது அந்த டைம்ல ஹீரோ பின்னாடி பறவைகள் வேற இருக்கும். அந்த டைம்ல தப்பிக்கவும் முடியாது. இதுதான் சான்ஸ்னு அட்டாக் பண்றதுக்கு நேரா கத்தி இறக்குவான். அந்த கத்தி அந்த பறவைங்களை வெட்டிக்கிட்டு ஹீரோவோட கையில இருக்கிற ஸ்டிக்கையும் வெட்டுது. அந்த ஸ்டிக்கு 2 துண்டாகுது. பாறாங்கல்லோட சேர்த்து நம்ம ஹீரோவையும் வெட்டியிருப்பான்னு நினைச்சா ஹீரோ அந்த இடத்துல எஸ்கேப் ஆயிட்டு அவன் கழுத்திலே ஒரு குத்து. அவ்வளோதான், அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். கோத்தா, இங்க யாருக்கிட்ட சீன் போடுற? செஞ்சிருவேன் அப்படின்னு ஹீரோ பார்க்கறான். நீங்கள் டிவைன் எவன்லி டிஸ்ட்ரக்ஷன் முழுமையாக கற்றுணர்ந்தால் சூரியனுக்கு கீழ் உங்களை எதிர்க்க எவரும் இருக்க மாட்டார்கள் பையா அப்படி நம்ம ஹீரோவோட வாத்தியார் தான் சொல்றாரு. உங்களுக்கு ஒருவரை கண்டுபிடிக்க உண்மையாகவே விருப்பம் இருந்தால் என்னை காட்டிக் கொடுத்த 4 குப்பைகள் நெருங்கி வரலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் யாரும், உங்கள் தலையில் ஒரு முடியை கூட யாரும் தொட முடியாது, நீங்கள் அனுமதித்தால் தவிர. அது வேடிக்கையாக இருக்கும், இல்லையா? இல்லையா பையா? ஐயோ, தயவு செய்து என்னிடம் பேச வேண்டாம். ஏற்கனவே கடினமாக இருக்கிறது. ஆனால் உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் வேடிக்கையை விட தனிமை அதிகமாக இருக்கிறது. சரி, சர்வ வல்லமை படைத்த எவருக்கும் காத்திருக்கும் விதி இதுதான் என்று நினைக்கிறேன். விரைவில் நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். இப்ப நம்ம ஹீரோவோட மண்டையிலிருந்து ரத்தம் சொட்டு சொட்டு கீழே விழுது. ஹீரோ அவனே பாப்பான், மறுபடியும் எந்திரிக்கிறானா இல்லையான்ட்டு. நீங்கள் தவறாக சொன்னீர்கள் மாஸ்டர். இந்த நிலத்தில் அவரை போன்ற எத்தனை கோசுகள் இன்னும் இருக்கிறார்கள் என்று யாருக்கு தெரியும்? வான அழிவு பிரிவை மீண்டும் கட்டி எழுப்பியது வேடிக்கையாக இருந்திருக்கும். போர் இப்போது முடிந்துவிட்டது போல் தெரிகிறது. ஆனால் நாங்கள் எதையாவது தவறவிட்டோமா? அது ஒரு கணம் மட்டுமே. ஆனால் அவர்களின் அசைவுகளை நான் தவறவிட்டேன். இல்லை, ஒன்றுமில்லை. அங்கே விஷயங்கள் முடிந்துவிட்டன போல் தெரிகிறது. அதனால் நாமும் திரும்பி செல்ல ஆரம்பிக்க வேண்டும். அவரை அங்கேயே விட்டுவிடப் போகிறோமா? அவரை மாஜிஸ்ட்ரேட்டிடம் ஒப்படைத்தால் விஷயங்கள் சிக்கலாகலாம். அவர் கொல்லப்பட்டாலும் அல்லது கைது செய்யப்பட்டாலும் அவர் அதை தானே வரவழைத்துக் கொண்டார். அவர் அத்தகைய தடைகள் காரணமாக பெட்மா பள்ளத்தாக்குக்கு வர முடியாவிட்டால் அவர் நம்முடன் இருக்க வேண்டியவர் இல்லை. புரிகிறது. பேசும்போது அவரை ஏன் மஞ்சள் டிராகன் மலைக்கு கவர்ந்திழுத்தீர்கள்? இந்த வழி அவ்வளவு குறுக்கு வழி அல்ல. அவர் அத்தகைய சிறுபிள்ளைத்தனமான ஆத்திரமூட்டலுக்கு விழுவார் என்று நான் நினைக்கவில்லை. நான் அவரை கொஞ்சம் கிண்டல் செய்தேன். அவர் சிக்கிக் கொண்டார். இல்லை, ஏன் அந்த சிறுபிள்ளைத்தனமான ஆத்திரமூட்டலை ஆரம்பித்தீர்கள் என்று நான் கேட்கிறேன். ஏனென்றால் அந்த பையன் தன் வாளை சற்று சுழற்ற முடிந்ததால் தன்னை ஒரு பெரிய ஆளாக எண்ணி என்னிடம் சாதாரணமாக பேசினான். கேடுகெட்டவன். எனக்கு தெரியும். மரியாதைக்குரியவர்கள், ஆனால் இவ்வளவு காலம் விரோதத்தை வளர்த்து கொண்டிருந்தார்கள். அப்படியே நம்ம கிழவாடியிருந்து கோட்டையெல்லாம் காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம சோஜிங்ஹாங் படுத்த படுக்கையில எலும்பும் தோலுமா கிடக்கிறான். அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முடிந்தது. அவருக்கு எந்த உள்காயங்களும் ஏற்படவில்லை. சோர்வாக இருக்கிறார். எனவே நல்ல ஓய்வுக்கு பிறகு அவர் நலமாக இருப்பார். அவர் விழித்தவுடன் அவருக்கு கொஞ்சம் கஞ்சி கொடுக்க வேண்டும். நீங்கள் நலமாக இருப்பீர்களா? அவர் மிகவும் ஆபத்தானவர். அவர் விழித்தவுடன் உங்களை மீண்டும் காயப்படுத்த முயற்சி செய்யலாம். பெரியவரே, என்னால் இங்கு எப்போதும் இருக்க முடியாது. நான் நலமாக இருப்பேன். நான் அவரை மாஜிஸ்ட்ரேட்டிடம் கொண்டு செல்வதற்கு முன் பரிசோதிப்பதற்காக மட்டுமே இங்கு கொண்டு வந்தேன். ஆனால் பெரியவர் அவருக்கு சிகிச்சை அளித்தார். அது ஒரு தவறான புரிதல் மட்டுமே. அவர் என்னை வேறு யாரோ என்று நினைத்துக் கொண்டார். என் தந்தையை கொன்றுவிட்டேன் அல்லது ஏதோ சொன்னார். அவரின் தந்தையை கொன்றாரா? அப்படியானால் அவர் ஒரு கூலிமறியா? இந்த கிழவனின் உயிரை பறிக்க யார் ஒருவரை வேலைக்கு அமர்த்துவார்கள்? சரி, அதை என்னிடம் கேட்பதில் அர்த்தமில்லை. எப்படியிருந்தாலும் கவலைப்பட ஒன்றுமில்லை. அவர் வந்தாலும் அவர் மிகவும் சோர்வாக இருப்பார். அவரால் நேராக உட்காரக்கூட சிரமப்படுவார். என்னை காயப்படுத்த முயற்சி செய்வதிருக்கட்டும். அவர் எத்தனை நாள் சாப்பிடாமல் இருந்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய தசைகள் மிகவும் மெலிந்திருக்கின்றன. அவர் ஒரு சாதாரண நபராக இருந்தால் அவரால் சாக்ஸ்டிக்கே கூட தூக்க பலம் இருந்திருக்காது. இந்த நிலையில் அவரால் வாளை பயன்படுத்த முடிந்தது? நம்ப முடியாதது. அவரால் சாக்ஸ்டிக்கே கூட தூக்க முடியவில்லையா? அவர் அவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறாரா? ஆம். இது 1 நாள் 2 நாள் சாப்பிடாமல் இருப்பதல்ல. என்னை போன்ற ஒரு விரத நிபுணருக்கு தெரியும். சரி. இரத்தப்போக்கு கிட்டத்தட்ட நின்றுவிட்டது. ஒரு தழும்பு இருக்கும், ஆனால் பரவாயில்லை. துடை. இந்த குச்சி நான் முன்பு வைத்திருந்ததைப் போலவே இருக்கிறதா? இல்லையா? நான் வந்துவிட்டேன். இவ்வளவு நேரம் என்ன செய்தாய்? ஆர்டர்களை செக் செய்து உடனடியாக டெலிவரி செய்ய. ஆம் மேம். அப்படியே அடுத்த சீன்ல மழைக்கு இடையில பல வீடுகள் கட்டியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. ஓஹோ, வான அழிப்பாளரின் சீடனுடன் சமமாக போராடினான். எவ்வளவு பிரபாவிசாலி!
பெக்மா பள்ளத்தாக்கின் பெண்மணி. நான் ஒரு ரத்தினத்தை கண்டுபிடித்தேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் கிழவாடி இன்னும் எங்கும் காணவில்லை. அவர் தரைக்கு போனதால் அவர் சிறிது காலம் மறைந்திருப்பார் என்று எதிர்பார்க்கிறேன். நான் இங்கேயும் அங்கேயும் வலைகளை விரித்திருக்கிறேன். எனவே காத்திருப்பதைத் தவிர வேறு எதுவும் செல்ல முடியாது. புரிகிறது. அப்படியானால் உங்கள் கருத்து என்ன கேப்டன் யாங் ஜோங்ஹாக்? மிலடி, நீங்கள் வான அழிவு பிரிவின் உறுப்பினராக இருந்தீர்கள். வான அழிப்பாளரின் சீடன் சோ ஜின்ஹோங்குடன் சண்டையிட்டார். அவர் சர்வ வல்லமை படைத்தவருக்கு தகுதியான வாரிசா? நான் எந்தவிதமான தீர்ப்பையும் வழங்க தகுதியானவனா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்கள் கேட்டதால் நான் கேட்கிறேன். அவரை பார்ப்பது கிட்டத்தட்ட வேதனையாக இருந்தது. அவ்வளவு குழப்பமாக. என்ன ஒரு வெட்கம். சரி, பரவாயில்லை. நாங்கள் அவரை கண்காணிப்போம். ஏனென்றால் விரைவில் அவர் தனது உண்மையான முகத்தை காட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுவார். நம்ம கிழவாடி அவனுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரதுக்கு கதவு திறந்து உள்ள போனா எங்கே யாருமே இல்ல. பெட்டிப்படிகள்லாம் தூக்கிட்டு போயிட்டானா அப்படின்னு பாக்குறான். அவன் வேர்த்து விறுவிறுக்கு அங்கிருந்து ஓடி வந்து திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் ஓடி போவான். வலிக்குது அப்படின்ட்டு தோல்ல கை வச்சுட்டு நிக்கும்போது ஹீரோ அவனோட ஹோட்டலுக்கு ஓடி போயிட்டு இருக்கும்போது ஒன்னு சென்ஸ் ஆகும். உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன்டா கோயாலா அப்படின்னு மறுபடியும் ஹோட்டல்லே போயிடுவான். அதோட இந்த சோஜினோட கதை முடியுது.